மாருதி ஸ்விஃப்ட்டு டீசல் வேரியண்ட் காரில் டைமிங் செயின் நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் வத்தலகுண்டுலேருந்து மதுரை நம்ம ஒர்க்ஷாப் எடுத்து வந்தாங்க. நம்ம இந்த வண்டியில் டைமிங் செயின் சேஞ்ச் பண்ண போகிறோம். டைமிங் செயின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் வந்து செட் பண்ணிட்டு தான் டைமிங் செயின் வந்து பிரிக்கணும். டைமிங் செட் பண்ணாமல் பிரித்தோம்னா டைமிங் மாறிடும். டைமிங் மாறிடுச்சுன்னா நம்ம டைமிங் செட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆயிலை கழட்டி செக் பண்ணி பார்த்தால ஆயில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம அதனால் ஆயிலும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆயிலாம் கழட்டிட்டு தான் டைமிங் செயின் வந்து மாற்ற முடியும். இந்த வண்டியில் வந்து கிராங்க் புள்ளி வந்து டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். இதில் அந்த புள்ளியில் வர ஆயில்ஸ் வேறு வீக்காக இருந்துச்சு. அதனால் ஆயில்ஸையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சம்ப் எல்லாம் பிரிச்சுட்டு ஆயில் பம்பை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் டென்ஷனர் அசம்பிளி வந்து ரொம்ப வெளியே வந்துருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தாலே வந்து டைமிங் செயின் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டைமிங் செயின் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். டைமிங் செயின் எல்லாமே வந்து ஓய் தான் ஃபிட் பண்ணுறோம். ஓய்க்கும் லோக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான் வித்தியாசம் வரும். டைமிங் செயின் புள்ளி, மேப்புள்ளி, கீ புள்ளி, டென்ஷனரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் பம்ப் பேக்கிங்கு, அதில் ஒரு சதுர பேக்கிங்கு எல்லாமே ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஓயில் வந்து ரேட் எல்லாமே கம்மியாக தான் வரும். அதே மாதிரி பழைய டென்ஷனரையும் புது டென்ஷனரும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். புதுசுக்கும் பழசுக்கும் நிறையா வித்தியாசம் இருந்துச்சு. வாட்டர் பம்ப் வந்து கஸ்டமர் இப்போ தான் இடையில மாற்றிருப்பாங்க போல். நம்ம அதனால் அதையே ஃபிட் பண்ணுறோம். ஆயில் ஃபில்ட்ரு 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும். அதனால் மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏர் ஃபில்ட்ரு கழட்டி செக் பண்ணி பார்த்ததில்ல ஏர் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதனால் மைலேஜ் தராது, ஒரு மாதிரி அடைச்சடிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நம்ம ஏர் ஃபில்ட்ரு ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். ஃபுல் பண்ணிவிட்டு கூலண்ட் ஆயில் வேறு ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கூலண்ட் ஆயில் மாற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா ஆயில் லீக்கேஜெலாம் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட விஷயம்னா NK மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.